வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலியோடு இணைந்து கொள்வோம். நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முதல்ல 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சம் சேருங்க. உப்பு ஒரு கரண்டி உப்பு சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு எங்களை வீட்டில் ஒரு சந்தை கடைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை, கறி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை, அதால் இன்றைக்கு திடீரென்று ஒரு கறி ரெடி பண்ணணும். அப்படியே யோசிச்சு கொண்டு கேட்க பார்த்தா கோழி குக்கரிச்சு கேட்க கொக்குருக்கன்னு அப்படியே போய் பார்த்தா ஒரு 5 முட்டை எடுத்தாச்சு. ஒரு சமையல் ரெடி பண்ண போகிறோம். அப்போ சமைக்கேக்கில் அம்மா மேலே வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. சமைக்கேக்கில் என்னென்னு சொன்னால் 5 முட்டையில் ஒரு சமையல் செய்தாலும் அதை மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக பண்ணணும். அதான் இந்த சமையலில் இருக்கிற சாமர்த்தியம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சட்டியில் தண்ணியை விட்டு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இந்த முட்டை அவியட்டும். இப்படியா இருந்தால் 5 முட்டையும் இந்த டிஷ்ஷில் இருந்து அவியட்டும். இப்படியே அந்த சமையலை நீங்கள் செய்து வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் வேலையை முடிச்சு போட்டு வரைகளை பார்த்தா இப்போ நீங்கள் சமையலெல்லாம் முடிச்சு போட்டு சும்மா முகமெல்லாம் கழுவி நல்ல தலை எடுத்து பொட்டெல்லாம் வச்சு அப்படியே நைட்டியோட ரெடியாக நிற்கணும். சாப்பாடு மனுஷனுக்கு பரிமாறக்கூடிய மாதிரி. அப்படி இருக்கிற டைமில் மனுஷன் அங்கே வாசல்லேருந்து வரைக்க அம்மா மின்னல் 2 பேர் இருக்கா. அந்த டைமில் நீங்கள் என்ன அப்படி சொயிங்கன்னு அப்படி வாசலில் நிற்கணும். அப்படி நின்றா சும்மா மனுஷனை பார்த்தா ரைட் மனுஷெல்லாம் அப்படியே நல்லா இருக்கிறான். நல்லா சந்தோஷமாக இருக்கா. அவ்வளோ கிடக்க இப்போ ஏதோ கிச்சனுக்கு நல்லா சமைச்சு வச்சுக்காலன்னு நினைச்சுட்டு வருவேர். அந்த நேரம் பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சமைச்ச சாப்பாட்டை மனுஷனுக்கு பரிமாறணும். அந்த சமையல் பிடிச்சிருந்தா, அந்த சாப்பாடை பிடிச்சிருந்தா மனுஷன் சாப்பிட முடியும். என்ன சொல்லுவேன்னு சொன்னால் வாடி ஒன்னம்மா நாங்கள் சோடியாக போவோம் ரெண்டு பின்னேரம் எங்கேயாச்சும் வீச்சு பாக்கு அப்படி எங்கேயாச்சும் கூட்டி கொண்டு போவோம்னு சொல்லுவார். அது கிடைக்க வெங்காயம், பிஞ்சு மிளகா, உள்ளி, கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வைங்கோ. அப்போ அப்படி வீச்சு பார்க்க இங்கேயும் போவோம்னு சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் சமைச்ச சமையல் பிடிக்கல, சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் எட்டுமா மாடு மினக்கட்டு நான் உழைச்சி போட்டால் இங்கே வீட்டில் நல்ல சமையல் சாப்பாடு கிடைக்காதுண்டு திட்டு விழும். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டாண்டி அடுப்பை பற்ற வைப்பான். அவள் பற்ற வச்சு போட்டு என்ன சொல்லுவான்னு சொன்னால் பெருஞ்சீரகம் 1 கரண்டி, மிளகு 10 அப்படி அவள் அங்கே சட்டியை வச்சு அங்கே ஒரு கரையை ரெடி பண்ணி வாசனையை கிளப்பி விட்டா. இப்போ வேறங்க முட்டை அவிஞ்சு நல்ல பூரான் மாதிரி வருகுது. தேங்காய் பூரான் மாதிரி நல்லா வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவியட்டும். அப்போ பக்கத்து வீட்டு அண்டி அப்படி என்ன செய்வான்னு சொன்னால் அங்கே சமையலை கிளப்பி விட்டு வாசனையை எடுத்தா. அப்போ கொஞ்சம் பிரச்சனை தான். என்னடா அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்தாலும் சாப்பாடு சரியில்லையே, நம்மளோட வீட்டில் ஒன்று பிரச்சனை வரும். அதால் கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். கூட மனுஷன் மேலே கவனிக்கிறதுல 100க்கு 100% கவனமாக இருக்கணும். 5 முட்டை கிடைச்சாலும் அதை ஒரு நல்ல ஒரு சமையலாக மாற்றி செய்ய போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த 5 முட்டை நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த 5 முட்டையில் இன்னும் எப்படி சமையல் செய்ய போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பாருங்க, வெங்காயம், உள்ளி, அதோட மாசிக்கருவாடு, தை மாசிக்கருவாடு அது ஒரு கொஞ்சம் 100 கிராம் 250 ரூபாய் 220 ரூபாய் ஏதோ தான். அதை வேண்டி வச்சுக்கொண்டு அதில் ஒரு கொஞ்சம் சித்தல் மிளகாய் ஒரு 2, அதோட கருவேப்பிலையை கொஞ்சம் அப்படி கசக்கி புழிஞ்சு அப்படி ஒரு கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க ரைட். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அவிஞ்சு கொண்டு இருக்கல்லோ, இந்த முட்டையை நைஸாக கத்தியால் குத்தி பார்க்கணும். ஏனென்றால் அருகெல்லாம் அப்படியே அவிஞ்சு வரும், நடுவுக்குள்ளே அவியாது என்ன மொத்தம் கூட. அப்போ அதை கொஞ்சம் லைட்டாக கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவிய கிடக்குது. அப்போ அது அவியட்டும் ஒரு பக்கம். அது அவிஞ்சு கொண்டு இருக்கேக்கல. அப்போ இப்போ புகையும் கமரா மறைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டு நல்லா மூடி அவிய வைங்க. மற்ற இந்த முட்டையை வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டுகளோ இதெல்லாம் தேவையெல்லாம் சொல்லி என்ன வேண்டாம் பேக்கிங் சொன்னால். அப்போ அது முட்டை அடிக்கிறேன்டா இதெல்லாம் சட்டி நிற்கிறதுக்கு கிண்ண நிற்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்டாண்டு செய்து வைக்கணும். நீ செய்து கொண்டு வா கடையில். நான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லை. சாதா
சாதாரணமாக நோமலாக வந்து மக்களுக்கு நாங்கள் எப்படி இலகுவாக சமைக்கிறோன்றதான் காட்டணும். அதைத்தான் நான் காட்டியிருக்கேன். வடிவாக பாருங்க. ஒன்று இந்த வேலையில் தண்ணியாக அளவாக விடுங்க, விட்டு போட்டு இந்த கிண்ணம் வந்து முட்டினது முட்டாத மாதிரி இந்த தலைமை கொண்டு நிற்கிறேன். நெருப்பு அளவாக வச்சால் ஒட்டி பிரச்சனையே நடக்காது. விளங்கிட்டு இப்போ வந்து முட்டை அவிஞ்சிட்டுது. இதை தூக்கி இந்த தட்டில் கவிட்டு ஒரு அடி அடிங்க. கவிட்டு போட்டு புறடியில் ஒரு அடி. விளங்கிட்டோம். பாக்கியம் கொஞ்சம் பயப்படுது. இப்போ வேறு அடிங்க. ரைட். ஒரு அடி புறடியில் தூக்கி பார்த்தா சும்மா முட்டை அப்படியே உள்ளுக்குள்ளே பொத்தினா போல இருக்கும். ரைட். இப்போ வந்து பின்பக்கம் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி தான் இருக்கும். ஏனண்டா அது கிண்ணத்தில் ஒட்டி இருக்கும் தானே, அப்போ அப்படி இப்படி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு பிராட்டி மற்றவளை நிமித்தி போட்டுவிட்டு இப்போ இதை வந்து பூ போல் குறுக்க மறுக்க இப்படி முக்கோண சேப்பிலெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி இப்படி குதிச்சு மாதிரி ஒரு கோடு, அது கிடைக்கல 2 கோடு. ரைட். அப்படிதான் கூர்க்கத்தியாக வச்சு கொள்ளணுமா, அப்போ தான் அவசரத்துக்கு டாக்டர்னு நான் கட் பண்ணேன். ரைட். இப்போ வந்து முட்டையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு வடிவாக கிடக்கு. இப்போ முட்டை ரெடி. எப்படி இருக்கு முட்டை? பனிஷ் மாதிரி கிடக்கு. ரைட். இந்த மாதிரி ஒரு முட்டையை வச்சு ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து திருப்பியும் சட்டியை பற்ற வைங்க. இப்போ பக்கத்து வீட்டு வாசம் இங்கேருந்து கிளம்போணும் கமகமன்ட்டு. 5 வாசம் இப்போ அடங்கிட்டு. இப்போ இங்கே மனுஷனுக்கு வந்து நல்ல வாசம் கிளப்பணும்னு சொன்னால் சட்டியை எண்ணெயை விட்டு பற்ற வச்சு இப்போ மாசிக்கருவாட்டை போட்டு நல்லா பொரிக்கணுமா. மாசிக்கருவாட்டை வந்து நல்லா போட்டு பொரிக்கணும். பார்த்தீங்கன்னா பொரிஞ்சோண்டு வருது. கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ரைட். இப்போ பொரிஞ்சது எரிய விடக்கூடாது, கணக்காக பொரிச்செடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் மாசி கருவாடம் போடலாம், இதோட நெத்தரி கருவாட்டையும் போட்டு கொஞ்சம் முடித்து போடலாம், இறால் கூனி அந்த அதுவும் போடலாம். போட்டு இது அவசர கரை. அதான் அதோட வந்து பார்த்திங்கன்னா உள்ளி சேருங்கோ. நல்ல உள்ளி சேர்த்துக்கொள்ளுங்க. முட்டை வேறு வாயு பிரச்சனை. அப்போ தான் வாயு கோளாறுல இந்த பூ போல சர்ப்புன்னா நீட்டாக போகும். அதோட வந்து கருவேப்பிலை அந்த 2 செத்தல் மிளகா அதையும் வந்து போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்க்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் கணக்காகுதுட்டு. இனி வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்ன சமையலுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. முட்டைக்கு வந்து நல்ல காராசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா வதங்கி வருது. பெரிய வேலை இல்லை. இப்போ நான் கதைச்சதான் பெரிய வேலை போடக்கு எனக்கு. ஆனால் சமையல் சின்ன சமையல் கதைச்சி தான் எனக்கு மூச்சு வாங்க. ஆனால் சமையல் பாக்கியம் நான் கதைச்சி கொண்டு இருக்கவே டக்குன்னு சமையல் முடிவு கட்டத்துக்குள்ளே வந்துட்டுது. எனக்கு கொஞ்சம் தான் கிடக்கு. இப்போ பாருங்கோ. இப்போ கொஞ்சம் வதங்க விட்டு கிடக்கு. சொட்டு எண்ணெயை ஊற்றணும். ஊற்றினா தான் கொஞ்சம் காணாது, எண்ணெய் காணாதான். இப்போ திருப்பி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா வதங்க விட்டு கிடக்கு. இதுக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேருங்க. முட்டைக்கு வந்து மிளகுத்தூள் வந்து முக்கியமான சாமான். அது கொஞ்சம் சேர்க்கணும். அது செவிவாடை அடைகிறதுக்கு வந்து நல்ல ஒரு சாமான். அதில் வந்து மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். அதோட கொஞ்சம் உப்பு சேருங்க. உப்பு வந்து முட்டைக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் வந்து எல்லாம் இந்த சமப்படுத்தி பேலன்ஸாக வந்து முட்டையை வெங்காயம் விட்டு கொடுக்காது, வெங்காயத்தை முட்டை விட்டு கொடுக்காது. அப்படி ரெண்டும் எல்லாம் கட்டிச்சு உருண்டு விரண்டு கறி நல்ல சுவையாக இருக்கும். வாங்கிட்டோம். இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும். வேணும்னு சொன்னால் எல்லாமே வந்து வேறு லெவல் காரச்சாரமாக போய்க்க லைட்டாக அதுக்குள்ளே கொஞ்சம் உரைப்பும் வந்து தூக்கலாக இருக்கணும். உரைப்பு கொஞ்சம் அந்த உரைப்பில் வந்து முட்டை உருண்டு விரண்டு இருக்க கொஞ்சம் டேஸ்ட்டு என்ன நல்ல இதம்பதமாக இருக்கும். இப்போ வந்து முட்டை துண்டுகளை இறக்குறேன். முட்டை துண்டை இறக்கினால் வந்து முட்டை உடையக்கூடாது. முட்டை ஏற்கனவே உடைஞ்சிட்டுது. என்ன அந்த துண்டுகள் சிதஞ்சி போகக்கூடாதா?
துண்டுகள் சிதைஞ்சு போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நைஸாக பூ போல் விரட்டி கிடக்கணும். அந்த சின்ன கரண்டியும் சட்டியில் உடைஞ்சக்கூடாது, சட்டியும் கரண்டியை பிடிக்கக்கூடாது. அப்படி அப்படி அப்படிதான் அப்படிதான் அப்படி போட்டு பூ போல் கிளறி எடுக்கணும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து என்னென்னு சொன்னால் முட்டை பிரட்டல்னு தான் சொல்கிறேன் நான். இது முட்டை டெவல் இல்லை. ஏன்னா தக்காளி பழம் கறி மிளகான்னு இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது சிக்கனமான கறி இல்லோ, கறி வேண்ட வசதி இல்லை, திடீரெண்டு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு கறி. அப்போ சோஸ் பேக்கெட் ஒன்று செய்யாது, இங்கே பக்கத்து வீட்டில் கடனண்டான வேண்டி ஒரு சின்ன ஒரு சோஸ் பேக்கெட் ஒன்று போடுங்க பிரச்சனையில். அதை போட்டு உருட்டி பிரட்டி ரெடி பண்ணி விட்டியலை என்று சொன்னால் இப்பத்திய சூழ்நிலைக்கும் பொருளாதாரத்துக்கும் இப்படியான கறி தான் இனிமேல் காலத்தில் வைக்க வேண்டி வரப்போகுது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாட்டு நிலைமை அப்படி. அதால் அருமையான ஒரு சிக்கனை கறி ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிக்க முட்டை பிரட்டலண்டே வச்சுக்கொள்வோம். மாசிக்கருவாடு முட்டை பிரட்டல். இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதோட வந்து சுட சுட பச்சைமா புட்டா வச்சுருந்தோம் நாங்கள். பச்சைமா புட்டு, பச்சை மாவில் புட்டா வைக்கிற ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். பச்சைமா புட்டா வச்சு அதோடு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோட கருத்துக்களை நீங்கள் விரும்பினா வந்து பதிவிடலாம். அதில் எந்த கட்டாயமும் இல்லை, விரும்பினா பதிவிடுங்க. ஆனால் இதுபோல் வீடியோக்களை வந்து நாங்கள் உங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அதை வந்து நான் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்க்க எங்களோட சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.